காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். பால் எப்போ குடிக்கலாம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பால்னாலே பல விதமான கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. பால் குடிக்காதுங்க, உடம்புக்கு நல்லதில்லை, இது பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும், இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் வருது. பட் நம்ம நாட்டை எடுத்திங்கன்னா நம்ம வேதிக் பீரியட்லேருந்து எப்போ நம்ம முதல்ல இந்த நெய்யெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம், மாடை வீட்டில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தோம், அப்போலேருந்து நம்ம பால் குடிக்கிறோம். ஸோ பாலுங்கிறது கெடுதல் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிபிள் விஷயம் கிடையாது. இப்போ பாலை பொறுத்தவரையிலும் பசும் மாட்டு பால் இதுதான் பெஸ்ட்டு. அதை மிமிக் பண்ணி தான் எல்லா கோஆப்ரேட்டிவ்ஸும் இந்த ப்ளூ பேக்கெட் இல்லை டோன்டு மில்க் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பெஸ்ட்டு ஹெல்த்துக்கு. பிகாஸ் அது பசுமாட்டில் எப்படி பால் கிடைக்குதோ அதையே கரெக்டாக எப்படி நியூட்ரிட்டிவ் வேல்யூ வரணுமோ அதே மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இப்போ பாலை பொறுத்தவரையிலும் பல விதமான பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் ப்ரோட்டீன் 100 ml 3.2 grams இருக்குது. ஸோ நீங்கள் 200 ml குடித்தா உங்களுக்கு 6.4 grams ப்ரோட்டீன் ஒரே ஷாட்டில் கிடைக்குது. அண்ட் அதுலேயும் கொழுப்பு சத்தும் இந்த 3 grams தான் இருக்குது இன் 100 ml. ஸோ உங்களுக்கு 200 ml 6 grams தான் வருது. பட் இதை ஆக்சுவலாக நம்ம அந்த எப்படி வீட்டில் அந்த மாடு வளர்த்தாங்களோ அந்த கவுஸ் மில்க்குங்கிறதுல அந்த இருக்கிற கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப நல்ல கொழுப்பு சத்து. பட் இப்போ கோஆப்ரேட்டிவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பால் அவங்க போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால அந்த 3%க்கு கொண்டு வந்துடுறாங்க. அதனால அதுலேயும் ப்ராப்ளம் இல்லை. இதை தவிர அந்த ப்ரோட்டீன் நம்ம உடம்புல சேரக்கூடிய ப்ரோட்டீன் ஹை பயாலாஜிக்கல் வேல்யூ ப்ரோட்டீன். அதில் கால்சியம் இருக்குது. கால்சியம் வெரி குட் ஃபார் போன் ஹெல்த். நம்மளோட எலும்புக்கும் ரொம்ப நல்லது, பல்லுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் பாலில் பார்த்திங்கன்னா கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் ரேஷியோ 1:1. அதாவது ஒரு கால்சியம் இருந்தால் ஒரு ஃபாஸ்பரஸ், அந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லது நம்மளோட எலும்புக்கு, போன் ஹெல்த்துக்கு. நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க 18 வயசில் அவங்க வளர்ந்துட்டாங்க, அதே போன் தான் அப்படியே இருக்கு அவங்க லைஃப் லாங். அப்படி கிடையாது. இந்த போன் டெய்லி சேஞ்ச் ஆகுது. அது வெளியில் போன்லேருந்து கால்சியம் எடுக்கும், திருப்பி கால்சியம் போனில் வைக்கும். அதுக்கு பெஸ்ட்டு ப்ரப்போர்ஷன் கால்சியம் ஃபாஸ்பரஸ் 1:1. ஸோ பாலில் இவ்வளோ பெனிஃபிட்டுக்கு மேலே B12 இருக்குது. அப்புறம் அந்த மாடு வெளியில் விட்டு வெயில் அடியில் கிராஸ் எல்லாம் சாப்பிட்றதுன்னா அங்கே விட்டமின் டி சத்தும் நம்மளுக்கு அது வழியாக பாலுக்கு வருது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதே பால் ஏன் நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப ரொம்ப 1000 பேரில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ, ஸோ ஒரு 100 பேர் எடுத்தால் மேபி 3 to 4 people இந்த பாலை டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால மற்ற 96 பேரும் சாப்பிடக்கூடாதா? இது ரொம்ப முக்கியமான கருத்து. அதை தவிர அவங்களுக்கு பால் சாப்பிட முடியாட்டா கூட இவங்க தயிர் சாப்பிடலாம். ஸோ அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ பால் எப்போ குடிக்கலாம்? கார்த்தால எழுந்த உடனே குடிக்கலாம், 3-4 மணிக்கு குடிக்கலாம், 11-12 மணி மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி குடிக்கலாம், தூங்கிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். ஸோ எல்லா டைம்லேயுமே பால் டெஃபினட்டாக குடிக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. பட் பால் குடிச்சிங்கன்னா அது நியூட்ரிஷியஸ், அதனால் உங்களுக்கு வயிறு ரொம்பிடும். இந்த காலத்தில் இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, இப்போ அவங்க பஸ் ஏறணும், இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கொண்டு போய் விடுறது 7:30 மணினா இவங்க எழுந்துக்கிறது 7 மணி. அப்போ எப்படி அவங்க பாலை குடிச்சுட்டு அப்புறம் போக முடியும்? இல்லை பால் மட்டும்தான் குடிக்க முடியும். ஸோ இதனால் நம்ம பால் சீக்கிரம் பசங்களை எழுப்பி பாலை கொடுத்துட்டு ஒரு 1-1.5 hours கழித்து அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா பால் கொஞ்சம் வயரை ரொப்பிடும், அது தப்பு கிடையாது. ஏன்னா அது ஹைலி நியூட்ரிஷியஸ் ப்ராடக்ட். ஸோ பாலில் எப்படி கொடுக்கலாம்? வெறும் பாலை சுட வச்சு வேணா கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுக்கலாம், இல்லை வெறும் சூடான பால் அப்படியே குடிக்கலாம். என்ன இப்படி சொல்கிறீங்க? பாலே ஸ்வீட்டு தாங்க. நீங்கள் பாலை மாத்திரமே எடுத்து குடிச்சு பாருங்கள், அதுலேயே ஸ்வீட் டேஸ்ட் இருக்குது.
ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் சத்தும் இருக்குது. பட் இதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு டம்ளர் எது குடித்தாலும் 2 டீஸ்பூன் சர்க்கரை போடுங்க, இது தேவையே கிடையாது. இதை தவிர பசங்க வளரணும்னு பல விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் போட்டு போட்டு பாலை கொடுக்குறாங்க. இது தேவையே கிடையாது. பால் வெறும் பால் குடித்தா போகிறோம், இதுவே ஹெல்த்தி தான், ஒன்றுமே ஆகாது, தாராளமாக குடிக்கலாம். இப்போ ஒரு 7-8 வயசு குழந்தைலேருந்து அடல்ட் ஆகிற வரலும் இவங்க எல்லாருமே பால் குடித்து தான் பழகி தான் நம்ம எல்லாருமே வளர்ந்துருக்கோம். ஸோ அதனால் முதல்ல தாய்ப்பால் 6 months 2 வயசு வரலும் அதே தான். அதுக்கப்புறம் ரெகுலர் பால் தான் நம்ம குடித்து பழகியிருக்கோம். ஸோ இதை தாராளமாக குடிக்கலாம். அண்ட் இது ஹெல்த்தி தான். இப்போ எப்படி குடிக்கலாம்? நீங்கள் சூடு பண்ணிவிட்டு வெறும் லைட்டாக சர்க்கரை போட்டு வேணும்னா, வேண்டான்னா அப்படியே குடிக்கலாம். இல்லை வேணா மஞ்சப்பொடி போட்டு, இப்போ வெறும் மஞ்சப்பொடி போட்டு பால் குடிக்கக்கூடாது. மஞ்சப்பொடி பாலை பொறுத்த வரலும் மஞ்சப்பொடியை போட்டு அதை கொதிக்க விடணும். அட்லீஸ்ட் ஃபார் 5 to 10 minutes அதை தண்ணி தெளித்து தெளித்து கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மஞ்சப்பொடியோட சத்தை அது உள்ளே இறங்கி அது உங்களுக்கு நல்லது. இது ஒரு மெடிசன். இது டெய்லி குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இது வாரத்தில் ஒரு நாள், இல்லை கோல்டு காஃப் இருக்குது அந்த டைமில் குடித்தா இன்னும் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். அதிலே கொஞ்சம் மிளகு கூட போட்டுக்கலாம் காஃப் ரொம்ப இருக்கிறவங்க. ஸோ இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு பாலில். இப்போது இந்த 8 வயசுலேருந்து அடல்ட் ஆகிற வரலும் 18-19 வயசு வரலும் தாராளமாக ஒரு நாளைக்கு 3 கப் இல்லை 2 கப் பால் குடிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தயிர் குடிக்கிறீங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ 2 கப் பால், அது பாலாகவும் குடிக்கலாம், இல்லை பால் ப்ளஸ் தயிராகவும் குடிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா கப் குடிக்கலாம், தப்பே கிடையாது. வளர்கிற வயசு பருவம் பிட்வீன் 13 and 15. ஏன்னா கேர்ள்ஸ் சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, 13 to 16 வளர்ந்து முடிச்சிடுவாங்க. பாய்ஸ் 14-15 தான் ஆரம்பிப்பாங்க, அவங்க 17-18 தான் முடிப்பாங்க. ஸோ அது மாதிரி அவங்க பருவ டைம், அந்த க்ரோத் ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறோம், அதுக்கு பால் கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அந்த க்ரோத் ஸ்பர்ட்டுக்கு என்னெல்லாம் தேவை அத்தனையும் பாலில் இருக்குது. புரோட்டீன் தேவை, கால்சியம் தேவை, ஃபாஸ்பரஸ் தேவை, பி விட்டமின் தேவை, அத்தனையும் பாலில் இருக்குது. ஸோ ஏன் இது கொடுக்கக்கூடாது? வெரி வெரி குட். அந்த டைமில் ஒரு எக்ஸ்ட்ரா கப் கொடுத்ததுனால தப்பே கிடையாது. அவங்க ஆக்சுவல் ஹைட் வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கர்ப்பிணிகள், அப்புறம் தாய்ப்பால் கொடுக்குற அந்த மதர்ஸு எல்லாருமே பால் அவங்க குடிக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு மாத்திரம் 2 வயசுக்கு மேலே நம்ம ரெகுலர் பாலை கொடுக்கலாம். ஸோ பாலில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, நியூட்ரிட்டிவ் நிறைய இருக்குது, அண்ட் ரொம்ப நல்லது. அண்ட் அதனால் ரெகுலராக பால் குடிங்க. இப்போ நைட்டில் பால் எல்லார் ஃபேமிலிஸ்லையும் எல்லாருக்கும் ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கறது ஒரு பழக்கம். இது ரொம்ப நல்லது. ஏன்னா பால் ஹாட்டாக, நம்ம ஹாட்னால் நம்மளுக்கு எவ்வளோ ஹாட்டாக குடிக்க முடியுமோ அதை நைட்டில் குடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக தூங்க முடியும். இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு தூக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த டம்ளர் பால், வெறும் பால் ஹாட்டாக எந்த அளவு ஹீட் வேணுமோ நீங்கள் குடிச்சிட்டு அதை குடிச்சிட்டு தூங்கினீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். பட் நீங்கள் பால் பேக்கெட் வாங்குறீங்க, இந்த பேக்கெட் 4 மணிக்கு அவங்க வேன்லேருந்து அந்த பூத்தில் போட்டுடுறாங்க. 4 மணிலேருந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுக்கிற வரலாம் 6:30 7 மணி வரலாம் இந்த பால் வெளியில் இருக்குது. ஸோ எந்த பால் வாங்கினாலும் ஒரு தடவை காய்ச்சிடுங்க, காய்ச்சிட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெஃபினட்டாக அதில் கிருமிகள் இருக்கும், அண்ட் நம்ம அந்த கோல்ட் செயின் மெயின்டைன் பண்ணுறதில்ல, அதனால ப்ராப்ளம். மில்க் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.